ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். வாங்க இன்னைக்கு பீஃப் கபாப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். பீஃப் எடுத்து நல்லா கழுவி தண்ணி இல்லாம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பெரிய பெரிய பீஸா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்ச பீஃபை பரப்பி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு 5 விசில் எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, பீஃப்ல இருந்தே தண்ணி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி 10 நிமிஷம் தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீஃப் கபாப் ரெடி. நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே தட்டுல இருந்து காலி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பீஃப் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.